ॐ गजाननं भूतगणाधिसेवितं भूतगणाधिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् हरि ओम्। நூற்றி 18வது கிளாஸ்ல 30வது வரைக்கும் பார்த்துருக்கோம். 31 व्युष्ट देश काल मुख उत्पत्ति अनुवृत्ति प्रमाण दायक तापक निबंधक प्रतिग्राहकैः च अयम् समानयेत् இந்த சமானயேத் அப்படிங்கிறத டேலி அப்படிங்கிற மாதிரி வேணா எடுத்துக்கலாம். டேலி பண்ணணும். சமப்படுத்தணும். அது சமானயேத். சமப்படுத்துறதுக்கு ஆங்கிலத்துல டேலி.
விஷ்ட தேச கால முக உற்பத்தி எவ்வளவு என்ன உற்பத்தி ஆச்சுது அப்படிங்கிறது, அனுவிருத்தி அதை தொடர்ந்து வரக்கூடியது, பிரமாணம்னா இந்த இடத்துல அளவுன்னு எடுத்துக்கலாம். உற்பத்தி அனுவிருத்தி பிரமாண. தாயக கொடுக்கிறவன், தாப்பக்க வாங்குறவன், அல்லது அப்படி வச்சுக்கலாம். தாயக கொடுக்கிறவன், தாப்பக வாங்குறவன், நிபந்தக அதுக்கு எம்எஸ்பி எவ்வளவுன்னு முடிவு பண்றாள். என்எஸ்பின்னு ஒரு சார் உண்டு, இது எம்எஸ்பி. பிரதிகிராக கைகி, யாரு அதை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர். ச அயம் சமானையே. இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு டேலி ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். வாங்குறவன் என்ன விலைக்கு வாங்கினான், விற்கிறவன் என்ன விலைக்கு வித்தான், உற்பத்தி பண்ணவன் என்ன விலைக்கு வித்தான், இடையில புரோக்கர் என்ன விலைக்கு வாங்கினார், அவன் விற்கும் போது என்ன விலைக்கு வித்தான், கடைக்காரன் அப்புறம் என்ன விலைக்கு விற்கிறான், வாங்குற பொதுமக்கள் என்ன விலைக்கு வாங்குறாங்க, இந்த பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்றவங்க எப்படி விலை நிர்ணயம் பண்றாங்க, இவைகளுக்கு இடையில ஒரு நியாயமான போக்கு இருக்குதா. உற்பத்தி நிறைய இருக்குது டன் கணக்குல, சந்தையில கிலோ கணக்குல தான் கிடைக்குது. அப்போ உற்பத்தி பொருளை யாரோ வாங்கி பதுக்கிட்டாங்க. அப்ப யாரு கொள்முதல் பண்ணாங்க? கார்த்திக் சிதம்பரமா, இல்ல அவங்க அப்பாவா, சரத்பவாரா? சீனி விலை யாரிச்சதுன்னா அது சரத்பவாரா இருக்கும், பருப்பு விலை யாரிச்சுன்னா கார்த்திக் சிதம்பரமா. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கண்காணிக்கணும். அவைகளுக்கு இடையில எல்லாம் சரியா போகுது, ஒரு நியாயமான போக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கணக்கு வழக்கு பார்க்கும்போது அது டேலி பண்ணிக்கணும். டேலி ஆகலைன்னா எங்கேயோ குளறுபடி நடக்குதுங்கிறத இப்ப கண்டுபிடிச்சுக்கலாம். ஆங்கிலம். The receipt shall be verified with reference to the place and time pertaining to them. என்ன வவுச்சர் வைப்பாங்க, வவுச்சரும் நிஜமும் ஒத்து போகணும் அப்படிங்கிறது ஆங்கிலம். The form of their collection, that is capital or share and share, the amount of the present and past produce, the person who has paid it, the person who caused its payment, the officer who fixed the amount payable, and the officer who received it,
இத்தனை விஷயங்களையும் டேலி பண்ணணுங்கிறாரு. தமிழ் வரவு வரும் வழிமுறை கிடைக்கும் சுங்கம், சென்ற வருட வருமானம், வரி கொடுப்பவன், வரி வசூலிக்கும் அரசாங்க அதிகாரி, கணக்கு எழுதுபவன், வந்த பணத்தை வாங்கிக் கொள்பவன், அந்த தேசம், காலம் முதலியனவைகளெல்லாம் கணக்கில் சேர்த்து கொண்டபடியே வரவு கணக்குகளை எழுத வேண்டும். திருப்பி இருக்க படிங்க. வரவு வரும் வழிமுறைகளால் கிடைக்கும் சுங்கம், சென்ற வருட வருமானம், வரி கொடுப்பவன். நம்ம அதுல படிச்சதுல அயம்னு நான் படிச்சிருந்தேன். அத ஆயம் அப்படின்னு வந்திருக்கணும். ஆயம்னா வரவு. நம்ம வரவு செலவு பத்தி பேசிட்டு இருக்கோங்கிறதுனால அது ஆயம்னு படிக்கணும். பிரதிகிராஹகைஹி ச ஆயம் சமானய. ஆயத்தை வரவை டேலி பண்ண வேண்டும். இப்ப திருப்பி படிக்கணும் தமிழ். வரவு வரும் வழிமுறைகளால் கிடைக்கும் சுங்கம், சென்ற வருட வருமானம், வரி கொடுப்பவன், வரி வசூலிக்கும் அரசாங்க அதிகாரி, கணக்கு எழுதுபவன், வந்த பணத்தை வாங்கிக் கொள்பவன், அந்த தேசம், காலம் முதலியவைகளெல்லாம் கணக்கில் சேர்த்து கொண்டபடியே வரவு கணக்குகளை எழுத வேண்டும். இல்ல தாயக்கங்கிறத வரி கொடுக்கிறவன், தாப்பக்க வரிய வாங்குறவன் அப்படின்னு எடுத்திருக்காங்க. நிபந்தக அந்த வலியை நிர்ணயிக்கிறவன், பிரதிகிராக கைகி அதை பெற்றுக் கொள்கிறவன் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அனுவிருத்திங்கிறது இலக்கணத்துல எடுத்திருக்க மாதிரி அர்த்தம் எடுத்திருக்காங்க. முன்னாடி எங்க இருந்தோ வர்றது, முன் ஆண்டுகள்ல இருந்து வரக்கூடியது அனுவிருத்தி அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுக்கும். சில சூத்திரங்கள்ல சம்ஹிதாயாம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் சொல்லுவார். அப்புறம் இந்த சம்ஹிதாயாம் அப்படிங்கிற அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு சூத்திரத்திலையும் அப்ளை ஆகும். இதை எத்தனை சூத்திரத்துல அப்ளை ஆகணும்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அப்படி வர்றத அனுவிருத்தி சொல்லுவாங்க. இங்க வந்து கணக்கு வழக்கு முன் ஆண்டுகள்ல இருந்து வர்றத அனுவிருத்தின்னு எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. சரி, அடுத்தது யுஷ்ட தேச கால முக லாப காரண தேய யோக பிரமாண ஆஜ்ஞாபக உத்தாரக பிரதிகிராஹகைஹி ச வியம் சமானயேத். செலவை டேலி பண்ணணும். விஷ்ட தேச கால முக லாப காரண தேய யோக பிரமாண. பிரமாணங்கிறத அளவுங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஆஜ்ஞாபக உத்தாரக விதாத்ருக பிரதிகிராஹகைஹி.
ஆஜ்ஞா அப்படின்னா கட்டளை, ஆணை. ஆஜ்ஞாபக யாரு நிர்ணயிக்கிறாங்களோ அவங்க. உத்தாரக அத வாங்குறவங்க. விதாத்திருக்க அதை நடைமுறைப்படுத்துறவர். பிரதிகிராக கைகி பெற்றுக்கொள்கிறவர். இந்த டீட்டெயில் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு டேலி ஆகும். தேச கால அந்தந்த இடத்துல அந்தந்த நாள்ல இந்த ஊர்ல இவ்வளவு உற்பத்தி, இவ்வளவு செலவு, இந்த நாளுல இவ்வளவு உற்பத்தி செலவு, அந்த மாதிரி டேலி ஆகணும். இப்படி செலவை டேலி பண்ணணும் அப்படிங்கிறாரு. The expenditure shall be verified with reference to the cause of the profit from any source in the place and time pertaining to each item, the amount payable, the amount paid, the person who ordered the collection, the person who remitted the same, the person who delivered it, and the person who finally received it. தமிழே இவை எந்த ராஜரிடம் பிராக்கெட்ல தற்போதைய மன்னராட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வருடக்கணக்கு, எந்த மாதம், எந்த திதியில், எந்த தினத்தில் கணக்கு வைக்கப்பட்டவை என்பதையும் குறிக்க வேண்டும். அதே போன்று அந்தந்த ராஜ வருடத்தில் வந்த லாபம், லாபம் கிடைத்த தேசம், காலம், திதி இவைகளும் அந்தந்த லாபத்துக்கான காரணமும் குறித்து வைக்க வேண்டும். அவ்வளவுதானா? இதில் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தனம், பொருட்களின் கலவை, அவற்றின் பரிமாணம், செலவினத்துக்கான அதிகாரி, பொக்கிஷத்திலிருந்து தனத்தை பெற்றவன், அவனிடமிருந்து பெற்று மற்றொருவனுக்கு கொடுத்தவன், அவனிடமிருந்து தனத்தை வாங்கி கொண்டவன், இந்த விவரங்களோடு செலவு கணக்கை தயார் செய்ய வேண்டும். இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு போன மொழிபெயர்ப்பை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. 33 விஷ்ட தேச கால முக அனுவர்த்தன ரூபலக்ஷண பிரமாண நிக்ஷேப பாஜன கோபாயகைஹி ச நீவீம் சமானயேத் அடுத்தது இருப்பு டேலி பண்றது. வரவு டேலி பண்ணியாச்சு, செலவு டேலி பண்ணியாச்சு, இருப்பு டேலி பண்ணியாச்சு. விஷ்டதேரேஷ கால முக அனுவர்த்தன ரூபலக்ஷண பிரமாண நிக்ஷேப பாஜன கோபாயகைஹி ச. நிக்ஷேப அப்படின்னா போட்டு வைக்கிறது, பாஜன
அத பயன்படுத்துறது, கோப்பாயைக்கு பத்திரப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களால அந்தந்த இடம் அந்தந்த நேரத்துல இத பற்றிய குறிப்புகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகுதா? அனுவர்த்தன முன்னாடி உள்ளதும் பின்னாடி உள்ளதெல்லாம் ஒத்து போகுதா? அனுவர்த்தன ரூப லட்சணம் அப்படின்னு பார்த்து இருப்பு தொகையையும் டேலி பண்ணிக்கணும். தமிழே ராஜவருடம், மாதம், திதி, தினக்குறிப்புகளோடு தேசம், காலம், வரவு வரும் வழி, வந்த நிதி, அதன் சொரூபம், அதன் லட்சணங்கள், பரிமாணம், அது வைக்கப்பட்டிருக்கும் இடம், அதன் காவலன் யார் என்னும் இத்தனை விவரங்களோடு வரவு செலவு லாபத்தொகையை காட்டும் கணக்குகளை எழுத வேண்டும். வரவு செலவு லாபத்தொகை காட்டும் கணக்குகளை எழுத வேண்டும். திருப்பி இருக்க படிங்க. அதுக்கு இங்கிலீஷ் படிக்கலன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? இங்கிலீஷ் படிச்சிடறேன் முதல்ல. Likewise, the net revenue shall be verified with reference to the place, time, and source pertaining to it, its standard of fineness and quantity, and the persons who are employed to guard the deposits and magazines of grains, etc. இப்ப தமிழ் படிங்க. ராஜவருடம், மாதம், திதி, தினக்குறிப்புகளோடு தேசம், காலம், வரவு வரும் வழி, வந்த நிதி, அதன் சொரூபம், அதன் லட்சணங்கள், பரிமாணம், அது வைக்கப்பட்டிருக்கும் இடம், அதன் காவலன் யார் என்னும் இத்தனை விவரங்களோடு வரவு செலவு லாபத்தொகை காட்டும் கணக்குகளை எழுத வேண்டும். 10 வருஷத்துக்கு முன்ன சட்டமன்றம் கட்டுறதுக்கு 1000 கோடி, இப்போ பாராளுமன்றம் கட்டுறதுக்கு 100 கோடி. அப்ப அன்னைக்குள்ள காலத்துல நியாயமா செலவெல்லாம் கம்மியா தானே இருக்கணும். அப்ப எப்படி 1000 கோடி ஆச்சு? சின்ன கட்டடம் கட்டுறதுக்கு 1000 கோடி, பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு 100 கோடியா? ஏன் அந்த வித்தியாசம் வருது? அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். 34 ராஜார்த்தே காரணிகஸ்ய அப்ரதிபத்னதः பிரதிஷேத்ரயதः வா ஆஜ்ஞாம் நிபந்தாத் ஆய வியம் நீவீம் அவல்லிகதः த்விகுணः வெள்ள நிவாரண பணி, வெள்ளம் வராம தடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் 90% முடிச்சாச்சு. சோன் டேட்ல 90% முடிச்சாச்சு. அப்புறம் வெள்ளம் வந்த பிறகு 90% முடிஞ்சதுக்கான லட்சணத்தை காணல. அப்போ என்னென்ன வேலை எப்படி எப்படி செய்தாங்க, எந்தெந்த தேதியில எங்கெங்க நடந்தது, இதெல்லாம் பார்த்தா கையுங்களவுமா கள்ளர்கள் பிடிபடுவாங்க. அவங்க கள்ளக்கணக்கு காட்டுவாங்க. அப்போ ராஜார்த்தே காரணிகஸ்ய
अप्रतिबध्नतः प्रतिषेधयतः वा आज्ञां निबन्धात् अन्यथा नीवीम् अवलिखतः. இன்னென்ன முறையில வரவு காட்டணும் செலவு காட்டணும்னு ஆக்ஞாம் ஆணை, நிபந்தாத் நிபந்தனைகள், சட்ட ஒழுங்குகள் இதெல்லாம் இருக்க அதுக்கு மாறாக பிரதிஷேதயதக முறைகேடான வழியில, அந்நியதா நீவி அவலிக்கத்தக கள்ள இருப்பு கணக்கு காட்டுறது, லிக்கத்தக எழுதுறது, அவலிக்கத்தக தப்பா எழுதுறது. இப்படி கணக்கு வழக்கு எழுதக்கூடியவனுக்கு, காரணிக்கன் கணக்கு வழக்கு எழுதக்கூடியவனுக்கு த்விகுணக 2 மடங்கு தண்டனை கொடுக்கணும். அந்த 2 மடங்கு பூர்வ சாகச தண்டம் இதெல்லாம் ஏதோ ஒரு டெர்மினாலஜி. When the officer does not facilitate or prevents the execution of the king's order or renders the receipts and expenditure otherwise than prescribed, he shall be punished with the first amercement. இதுல ஃபர்ஸ்ட் அமர்ஸ்மெண்ட்னு பூர்வம் சாகச தண்டகங்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. பாட்டபேதம் இருக்கான்னு தெரியல. எனக்கு சமஸ்கிருதம் த்விகுணக 2 மடங்குன்னு இருக்கு. தமிழ் படிங்க. மன்னனுடைய வரவு செலவு விஷயத்தில் கணக்கை சரியாக எழுதாமல் போனாலோ அல்லது மன்னன் ஆணைப்படி செய்யாமல் போனாலோ, கணக்கு புத்தகத்தில் வரவு செலவுகளை தாறுமாறாக்கினாலோ, அப்படி கணக்கு எழுதியவனுக்கு 250 வெள்ளிகள் அபராதம் விதிக்க வேண்டும். எங்கேயோ அதை பத்தி ஒரு குறிப்பு பின்னாடி ஏதாவது வரணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் தமிழ்ல இவ்வளவு துல்லியமா எழுதுறாங்க. நமக்கு இதுவரைக்கும் அந்த டீட்டெயில் வரல. அடுத்தது 35 கிரம அவஹீனம் உத்கிரமம் அவிஜ்ஞாதம் புனருக்தம் வஸ்துகம் அவலிக்கதः द्वादशपणः தண்டக 12 பணம் தண்டம். யாருக்கு? கிரம அவஹீனம், முறையை தவறியவன். உத்கிரமம், அது எனக்கு தெரிஞ்சு உத்கிரமம் அவிஜ்ஞாதம் அப்படிங்கறது சேர்த்து வந்தா நல்லா இருக்கும். சரியான கிரமத்தை அறியாதவன். புனருக்தம், மறுபடி இந்த இடத்துல உக்தம்னா சொல்றது, எழுதுறது அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கணும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஸ்டேட்டட் above, மேலே கூறியபடி அப்படிங்கிற மாதிரி எழுதிதான் இருக்கும். ஆனா நம்ம கூறியபடின்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்க புனருக்தம்ங்கிறது காய்கறி வாங்கின செலவு திங்கக்கிழமை 500, புதன்கிழமை 500, வாரத்துக்கு ஒரு தடவை காய்கறி வாங்குவேன், எப்படி 2-3 நாள் கணக்குல கொண்டு வந்த அப்படிங்கிறது மாதிரி திருப்பி ஒரே கணக்கை எழுதி அந்த கணக்கு அட்ஜஸ்ட் பண்றது, செலவை கொள்ளையடிச்ச பணத்தை அட்ஜஸ்ட் பண்றது. இந்த மாதிரி புனருக்தம் வா
வஸ்துக்கம் அவலிகதஹ. தாறுமாறா எழுதுறவனுக்கு 12 பணம் தண்டம், அபராதம். Any clerk who violates or deviates from the prescribed form of writing accounts, enters what is unknown to him, or makes double and இங்கிலீஷ்ல ட்ரிபிள்னு இருக்கு, அது TRI வரணும்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் அல்லது இங்கிலீஷ்ல அப்படிதான் எழுதணும்னு தெரியல எனக்கு. 3 தடவைன்னு வரணும். ட்ரிபிள் என்ட்ரிஸ் shall be fined 12 panas. தமிழ். கணக்கு புத்தகத்தில் முறைப்படியாக கணக்கு எழுத வேண்டும். அப்படியின்றி முறைக்கு மாறாக எழுதுபவனுக்கும் தவறாக எழுதுபவனுக்கும் தெளிவில்லாமல் எழுதுபவனுக்கும் எழுதியதையே திரும்பவும் எழுதுபவனுக்கும் 12 வெள்ளிகள் தண்டனை விதிக்க வேண்டும். 36. நீவீம் அவலிகிதஹ த்விகுணஹ இருப்ப கையிருப்பு ஒண்ணும் இருக்காது, கொள்ளடிச்சிருப்பாங்க, சுருட்டி இருப்பாங்க, ஆனா இருக்கிறது மாதிரி கணக்காட்டுவாங்க. த்விகுணக 2 மடங்கு தண்டனை. He who eats it up shall be fined 8 times. ஒரு நிமிஷம். He who scraps off the net total shall be doubly punished. தமிழ். வரவு செலவு போக மீதி இருப்பு தொகை தவறாக எழுதுபவருக்கு இரட்டிப்பு தண்டனையாக 24 வெள்ளிகள் தண்டனை விதிக்க வேண்டும். 24 ரெட்டிப்பா இருந்தா 12 மடங்குகளாட்டு கணக்கு போடுறாங்கன்னு எடுக்க வேண்டியிருக்கோம். அடுத்து 37. பக்ஷயதஹ அஷ்டகுணஹ எண் 12 96 நினைக்கிறேன். அஷ்டகுணம் 8 மடங்கு. பக்ஷயதக சாப்பிடுறவனுக்கு. சீனி மூட்டை எங்கடா, சீனி எங்கடா, எறும்பு தின்னு போச்சு. சீனி மூட்டை எங்க, எலி தின்னு போச்சு. இந்த மாதிரி கணக்கு காட்டுறவனுக்கு 8 மடங்கு தண்டனை கொடுக்கணும். He who eats it up shall be fined 8 times. தமிழ். மீதி இருப்பு தொகையை தான் கொண்டு மோசடி செய்பவனுக்கு 96 வெள்ளிகள் அபராத தண்டனை விதிக்க வேண்டும். 38. நாஷயதஹ பஞ்சபந்தஹ பிரதிதானம் ச தீப்பிடிக்க வச்சிருவாங்க. சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் எல்லாம் அழிச்சிருவாங்க, திருட்டுத்தனம் தெரியக்கூடாதுன்னு. இப்படி எல்லாம் ரெக்கார்டு எவிடன்ஸ் டேமேஜ் பண்றவங்களுக்கு பஞ்சபந்தக
அஞ்சிபந்தம் தண்டனை, பிரதிதானம் ச டேமேஜுக்கு ஈக்குவலான இதையும் கொடுக்கணும். நம்ம விவசாயிகளுக்கு எல்லாம் விசாவெல்லாம் கட் பண்றாங்களாம். புல்டோசர் ஏத்தணும், எவ்வளவு நஷ்டம் ஆச்சோ அதுக்கு பல அதை திருப்பி வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. He who causes loss of revenue shall not only pay a fine equal to 5 times the amount lost, but also make good the loss. அது என்ன சொல்றாங்கன்னு தெரியல தமிழ். மீதி இருப்பு தொகைக்கு நஷ்டம் ஏற்படுத்தியவனுக்கு பிராக்கெட்ல வேண்டாத செலவுகள் செய்து இருப்பு தொகையை குறைத்தவனுக்கு அப்படி நஷ்டமானதில் 1/5 பங்கை அவனிடம் தண்டனையாக வசூலிக்க வேண்டும். பிரதிதானம்ங்கிறது தமிழ்ல வராத மாதிரி இருக்கு. மக்களுடைய வரி பணத்துல அப்பனுக்கு தாஜ்மஹாலை கட்டினா, தாஜ்மஹால் சொல்லதுக்கெல்லாம் உலகத்து ஆள் இருக்கு. வட்டியும் குட்டியும் சேர்த்து வசூலிச்சு அரசாங்க கணக்குல கொண்டு வரணும். தானாக முன் வந்து எதுக்கோ வழக்கெடுப்பாங்க, எதுக்கு இருக்கு நீதிமன்றம் தெரியல. 39 மித்யாவாதே ஸ்தேயதண்டக எத்தனை ஏழைபாளைகளுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கலாம், பள்ளிக்கூடம் கட்டி இருக்கலாம், ஆஸ்பத்திரி கட்டி இருக்கலாம். அதிமுக ஆட்சியா இருந்தா இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க சில கூமுட்டைகள், போலி போராளிகள். இப்ப அவங்க வந்து எங்கேயோ ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. மித்யாவாதே பொய் சொன்னா, புழுகுனா, தண்டக திருட்டுக்குண்டான தண்டனைய கொடுக்கணும். அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிக்கிரக அப்படின்ட்டு யமத்துல வரும் யோக சாஸ்திரத்துல. அது அஸ்தேயம்னா திருடாமை, இங்க ஸ்தேயம்னா திருடுதல். In case of uttering lie, the punishment levied for theft shall be imposed. கனிமொழிக்கு கொடுக்கலாம், அவங்க அப்பந்தான் ராக்கெத்தெல்லாம் வராம ஆக்குனது, அது ஒரு பொய், அப்பந்தான் ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க தான் இடம் கொடுத்தோன்னு, நாங்க தான் சட்டிமன்றத்துல பட்டிமன்றத்துல பேசணும்னு. ஏற்கனவே ஒரு திருட்டுக்கு இன்னும் தண்டனை கிடைக்காம இருக்கு. அது 2G எந்த ஜெனரேஷன்ல கிடைக்க போதோ தெரியல. செகண்ட் ஜெனரேஷன்ல கிடைக்குதா, 6th ஜெனரேஷன்ல கிடைக்குதான்னு தெரியல. 5th G வந்தாச்சு. தமிழே பொய் பேசினால் திருட்டுக்கு என்ன தண்டனையோ அதை வழங்க வேண்டும். 40 पश्चात प्रतिज्ञाते द्विगुणः प्रस्मृत उत्पन्ने च வேற ஏதாவது இருக்காங்க பாட்டம்? ஆமா, தாவும் சேர்த்து தோன்னு வரும். சமஸ்கிருதத்தை பிரிச்சு போட்டாங்க. பிரஸ்மிருதோத்பன்னே, பிரஸ்மிருத உத்பன்னே அப்படிங்கிறது பிரிச்சா 2 வார்த்தையா வரும். பశ్చాத் பிரதிஜ்ஞாதே,
செலவு பண்ண பிறகு அல்லது வாங்கின பிறகு பின்னாடி கணக்குல கொண்டு வந்தா, பிறகு பிரதிஜாதை கணக்குல கொண்டு வந்தா த்விகுணம். பிரஸ்மிருத உற்பத்தேச்ச, எதையாவது மறந்து போயிருந்தாலும் 2 மடங்கு அபராதம். When an entry lost or omitted is made later or is made to appear as forgotten but added later on recollection, the punishment shall be double the above. அன்னன்னைக்குள்ள கணக்கு அன்னன்னைக்கு எழுதி டேலி பண்ணணும் அப்படிங்கிறது சாரம். தமிழே, கணக்கு புத்தகத்தில் எழுத வேண்டியதை எழுதவில்லை என்பது பின்னர் தெரிந்தாலோ எழுதுவதற்கு மறந்தாலோ அவனுக்கு திருட்டு குற்றத்திற்கான தண்டனை 2 மடங்காக வழங்கப்பட வேண்டும். இதுக்கு முன்னாடி இருக்கிறதோட அத சேர்க்கிறாங்க தமிழ்ல. சேர்க்கலாம், சேர்க்காமலும் இருக்கலாம். 41 அபராதம் அபராதம் சஹேத சஹேத அல்பம் அல்பம் துஷ்யேத் துஷ்யேத் அல்பேபி அல்பேபி ச ச உதயே உதயே மகா உபகாரம். மகா உபகாரம். இதுவும் மகோபகாரம்னு எழுதலாம், சம்ஸ்கிருதத்துல பிரிச்சு போட்டிருக்காங்க. ச ச அத்யக்ஷம் அத்யக்ஷம் பிரக்ரஹேண பிரக்ரஹேண அபிபூஜயேத் அபிபூஜயேத் இதி. இதி. அபராதம் சகேத அல்பம், சின்ன குற்றமா இருந்தா பொறுத்துக்கலாம், மன்னிச்சு விடலாம். தொடக்கத்துல உதயே, தொடக்கத்துல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறான், ஒரு தப்பு பண்ணிட்டான், இத தடவை தப்பு பண்ணிருக்கிறான், அந்த மாதிரி. மகா உபகாரம் ச அத்யக்ஷம் பிரக்ரஹேண அபிபூஜயேத். ஒழுங்கு முறையா இருக்கிற அதிகாரிக்கு பரிசு கொடுக்கணும், பரிசு கொடுத்து அவனை பாராட்டணும். ஆங்கிலம், the king shall forgive an offense when it is trifling, have satisfaction even when the revenue is scanty, and honor with rewards such of his superintendence as are of immense benefit to him. Colossians chapter 7, the business of keeping up the accounts in the office of accountants. In book 2, the duties of government superintendents of the Arthashastra of Kautilya. End of the 28th chapter from the beginning. தமிழ். மன்னன் சிறு சிறு தவறுகளை பொறுத்து கொள்ள வேண்டும்.
வரவு குறைவாக இருந்தாலும் சந்தோஷப்பட வேண்டும். மிகவும் உபகாரம் செய்யும் அதிகாரியை நன்கு கௌரவித்து பாராட்டி பட்டங்களை வெகுமதிகளை வழங்க வேண்டும். ஏதாவது சந்தேகம் இருக்கா? கொஸ்டின் இருக்கா? இல்ல சாமி. அடுத்த இதுக்கு போவோம். Recovery of revenue misappropriated by state employees. 8 அத்தியாயம் 8 1 கோஷபூர்வாஹா சர்வாரம்பாஹா தஸ்மாத் பூர்வம் கோஷம் அவேக்ஷேத குளறுபடி பணத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும், ட்ரெஷரியில இருந்து தான் ஆரம்பிக்கும். எல்லா குழப்படிகளுக்கும் மூல காரணம் இடம் கருவூலமா தான் இருக்கும். அதனால கருவூலத்தை ரொம்ப கவனமா கண்கொத்தி பாம்பா all undertakings depend upon finance. Hence, foremost attention shall be paid to the treasury. தமிழ் பொக்கிஷத்தை ஆதாரமாக கொண்டே அனைத்து வேலைகளும் இருக்கும். எனவே முதலில் பொக்கிஷத்தை நன்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்ல தமிழ்லயும் ஆங்கிலத்திலையும் சர்வாரம்பாகா அப்படிங்கிறத பகவத்கீதையில எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. சர்வாரம்பாகி தோஷேன, எல்லா செயல்களும் தோஷங்கள் உடையவையே. ஆரம்பம்னா தொடங்குறது, செயல்கள் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தத்துல பகவத்கீதையில எடுத்திருப்பாங்க. அது மாதிரி இங்கேயும் தமிழும் ஆங்கிலம் எடுத்திருக்கு. 3 பிரச்சார சம்ருத்திஹி சாரித்ர சரித்ர அனுக்கிரஹ சோர நிகிரஹ யுக்த பிரதிஷேதஹ சத்யசம்பத் இல்ல சஸ்யசம்பத் பண்யபாகுல்யம் உபசர்க பிரமோக்ஷः பரிகார க்ஷயः அடுத்தது ஒருவேளை ஹிரண்யோபாயனம்னு இருக்கலாம். ஹிரண்ய உபாயனம் இதி கோஷவிருத்திஹி
கோஷ விருத்தி, ட்ரெஷர் கருவூலத்துல டிடிபியா எப்படி வளரும் அப்படின்னா பிரச்சார சம்ருத்தி, மக்கள் மத்தியில பொருளாதாரம் உயர்றது, சரித்திர அனுகிரக, மக்கள் உடைய நடவடிக்கைகள், அது சுமூகமா ஒத்தாசையா இருக்கிறது. அவன் செய்கிற அயோக்கியத்தனம் எல்லாம் வெளியே வந்துருது அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அயோக்கியத்தனம் பண்ண முடியலைங்கிறதுக்காக வேண்டி அங்கங்கய்யா அப்புறம் ஏதாவது சொல்லி இப்படியெல்லாம் பண்ணாம இருக்கிறது. சோர நிகிரக, திருடங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள, ரவுடிகளை கட்டுப்பாட்டுல, குண்டர்களை கட்டுப்பாட்டுல வைக்கிறது. ஒல்லியா இருக்கிறவனை பிடிச்சு குண்டச்சட்டத்துல போடாம உண்மையான குண்டர்களை பிடிச்சு போடுறது. யுக்த பிரதிஷேத, அது என்னன்னு பார்க்கணும். யுக்தன்னா பொருத்தமான அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பிரதிஷேதகன்னு தடுக்கிறது. சஸ்ய சம்பத்து, சஸ்யம்னா தாவரங்கள், அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கலாம், அதனுடைய வளர்ச்சி. பண்ய பாகுல்யம், மற்ற உற்பத்தி பொருட்களுடைய, அதாவது அக்ரிகல்ச்சர் அல்லாத ப்ரொடியூஸ், அவைகளுடைய வளர்ச்சி. டிஃபென்ஸ் துறையில, கம்ப்யூட்டர் துறையில, சிப்பு துறையில, அந்த மாதிரி வளர்ச்சி. உபசர்க பிரமோக்ஷக, அது என்னன்னு தெரியல. பிரமோக்ஷக விடுதலை, உபசர்க பலவிதமா எடுக்கலாம். சர்கனா படைப்பு, உபசர்க துணை படைப்பு, அந்த மாதிரி. ஆங்கிலத்துல இயற்கை சீற்றங்கள்ல இருந்து விடுதலைங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பரிகார க்ஷயக, வரி தள்ளுபடி இல்ல குறைகிறது. மானியங்கள்னு எடுத்துக்கலாம். மானியங்கள் கொடுக்கிறது, குறைகிறது. இல்லாட்ட அரசாங்கம் கேஸுக்கு மானியம், உரத்துக்கு மானியம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்க கம்பெனிக்காரனுக்கு பணம் போய் சேர்ந்துடும். அவங்ககிட்ட இவன் எவ்வளவு கமிஷன் வாங்குவான்னு தெரியாது. இங்க இருக்கிற விவசாயிக்கு கொடுக்க மாட்டாங்க. அதாவது பாமாயில் நிறைய இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட். பாமாயிலுக்கு
மானியம் கொடுக்குறாங்க. அங்க இருந்து வாங்கி அதுக்கு மானியம் கொடுத்து அது விலையை குறைச்சி ரேஷன் கடையில விற்காங்க. அந்த மானியத்தை தேங்காய் எண்ணெய்க்கும் கடல் எண்ணெய்க்கும் கொடுத்தா தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் விலையும் கீழே இறங்கிரும். இங்க உள்ள விவசாயிகளுக்கு அந்த பணம் போய் சேரும். அந்த மாதிரி கொள்ளையடிக்காம இருக்கிறது. கிரண்ய உபாயனம், தங்கம் சேமிப்புல இருக்கிறது. பொதுவா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி வரும். அமெரிக்காக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. அவங்க பொருளாதாரமே தனி. தேவைப்பட்டா பிரிண்டிங் மிஷின் இருக்கு, நோட்டா அச்சடிச்சிடுவாங்க. நம்மள மாதிரி நோட்டா அச்சடிக்கிறோமே, அதுக்கு சமமான அளவு தங்கம் இருப்புல இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு கிடையாது. தட்டுப்பாடு வந்தா உடனே கொஞ்சம் நோட்டா அச்சடிச்சிட வேண்டியது. ஆனா நாம அப்படி இல்லை. எவ்வளவு தங்க இருப்பு வச்சிருக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் நோட் ரிலீஸ் பண்ணும், பணப்புழக்கத்தை இது பண்ணுவோம். அது ஹிரண்ய உபாயனம். இது இந்த விதங்கள்ல கோஷம், கருவூலம், இருப்பு, செழிப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலம் என்ன சொல்லுது பார்ப்போம். பப்ளிக் ப்ராஸ்பெரிட்டி, மக்கள் வளமை அடைகிறது. ரிவார்ட்ஸ் ஃபார் குட் கான்டாக்ட், சரித்திர அனுகிரகங்கிறது நல்ல நடவடிக்கைகளுக்கு ஊக்கம். கேப்சர் ஆஃப் தீவ்ஸ், திருடங்களை பிடிக்கிறது. டிஸ்பென்சிங் வித் த சர்வீஸ் ஆஃப் டூ மெனி கவர்மெண்ட் சர்வன்ஸ். நம்ம நாட்டில் அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. எல்லா இடமும் தட்டுப்பாடு தான். டாக்டர் தட்டுப்பாடு, போலீஸ் தட்டுப்பாடு, மிலிட்டரி தட்டுப்பாடு. தட்டுப்பாடு இல்லாம இருக்கிறது அரசியல்வாதிகள் தான். தாராளமா இருக்காங்க, தேவைக்கு அதிகமா இருக்காங்க. அபண்டன்ஸ் ஆஃப் ஹார்வெஸ்ட், நல்ல விளைச்சல். ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் காமர்ஸ், பண்ய பாகுல்யம் அப்படி பண்ணிருக்காங்க. absence of troubles and calamities, upasarga pramoksha. Diminution of remission of taxes, and the income in gold are all conducive to financial prosperity. சுப்பிரமணிய சாமியை பொறுத்த வரைக்கும் வருமான வரியே போட வேண்டாம் அவருடைய பொருளாதாரப்படி. ஆக மொத்தம் ஏதோ கொஞ்சம் பிச்சை காசு கிடைக்குது, அதுக்காக வேண்டி ஒரு வருமான வரியா? அதை விட மக்கள் கையில பணத்தை புழங்க விடு, அவன் வேற ஏதாவது விதத்துல செலவழிவா நம்ம கிட்ட திரும்பி வந்துடும் அப்படிங்கிறது அவருடைய பொருளாதார சிந்தனை. தமிழ் என்ன சொல்லுங்க பாருங்க. அனைத்து வகையான செயல்பாடுகளையும் தடங்கலின்றி செய்து கொண்டு போவது, கிராமங்களின் முன்னேற்றம், சமுதாயத்தில் அவரவர்க்குரிய ஆச்சார வழிகளை கடைபிடித்தல், திருடர்களை பிடித்தல், அதிகாரிகள் லஞ்சம் வாங்காதவாறு கண்காணித்தல், தானியங்களின் பெருக்கு, பல வகை பொருட்களையும் குறைவின்றி கிடைத்தல், நெருப்பு பிடிப்பது போன்று தொல்லைகள் ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை கிடைத்தல், சில பேருக்கு வழங்கப்படும் வரி விலக்கு, உதவித்தொகை முதலியவற்றை குறைத்தல், பிரபுகளிடமிருந்து தனத்தை பெறுதல், இவை அனைத்தும் பொக்கிஷம் பெறுவதற்கான வழிகள். இதுல யுக்த பிரதிஷேதக அப்படிங்கிறத லஞ்சம் வாங்குறத தடுக்கிறதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ்ல. அது முதல்ல உள்ள ரெண்டும் படிங்க. அனைத்து வகையான செயல்பாடுகளையும் தடங்கலின்றி செய்து கொண்டு போவது, கிராமங்களின் முன்னேற்றம், சமுதாயத்தில் அவரவர்க்குரிய ஆச்சார வழிகளை கடைபிடித்தல்.
சரித்திர அனுகிரக அப்படிங்கிறத நல்லொழுக்கம் அந்த மாதிரி அர்த்தத்துல எடுத்திருக்காங்க. ஆங்கிலத்துல கொஞ்சம் வித்தியாசமா எடுத்திருக்காங்க. சரி, கோஷம் எப்படி வளருங்கிறத சொன்னாரு. தேய்ங்கிறத அடுத்து சொல்லுவாரு. அடுத்த வகுப்புல இருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க. ஓம் வான்முகில் வளாது பெய்க. மலிவளன் சுரக்க. மலிவளன் சுரக்க. மன்னன் போன்முறை அரசு செய்க. மன்னன் போன்முறை அரசு செய்க. குறைவிலாது உயிர்கள் வாழ்க. குறைவிலாத உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க. நான்மறை அறங்கள் ஓங்க. நச்சவம் வேள்வி மல்க. நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி. மேன்மைகொள் சைவ நீதி. விளங்குக உலகமெல்லாம். விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர். வாழ்க அந்தணர். வானவரானினம். வானவரானினம். வீழ தன்புனல். வீழ்க தன்புனல். வேந்தனும் ஓங்குக. வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயதெல்லாம். ஆழ்க தீயதெல்லாம். அரண்நாமமே சூழ்க. அரண்நாமமே சூழ்க. வையகமும் துயர் தீர்கவே. வையகமும் துயர் தீர்கவே. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். ரெக்கார்டிங் நிறுத்திக்கிறேன். சரி.